ஹே கைஸ், நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அசோலா பற்றி பேலன்ஸ் வீடியோ போகிறேன்னு. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து அசோலா பெட் வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட அசோலா பெட்டு. இப்போ இதை தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த அசோலா பெட்டில் அவுட்லெட் பைப் நம்மளுக்கு இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த பைப்பை நம்ம கழட்டினா தான் வந்து இதில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வெளியேறும். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம கழட்டுவோம். இவ்வளோ தான். இது கழட்டி விட்டோம்னா உள்ள தண்ணி ஃபுல்லாகவே வெளியிடும் நம்மளுக்கு. இந்த தண்ணி ஃபுல்லாக வெளியிறதுக்குள்ளே நம்ம உள்ள அசோலா ஃபுல்லாக எடுத்து ஒரு பக்கெட்டில் வந்து வச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இப்போ உள்ள அசோலாவை எடுத்து ஒரு பக்கெட்டில் வைப்போங்க. ஸோ இந்த தண்ணி வெளியில் போயிட்டுருக்கட்டும். நம்ம வந்து உள்ள அசோலா வந்து எடுத்து இந்த பக்கெட்டில் வைப்போம். இந்த ஜல்லடை யூஸ் பண்ணி நம்ம வந்து சீக்கிரமாகவே இந்த அசோலாவை எடுத்து வெளில போட்டுடலாம். ஓகே, இவ்வளோ தான். அசோலா க்ளீன் பண்ணும்போது சிலப்போ மண் வரும். அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதில் இருக்க அசோலா பார்த்தீங்கன்னா நம்ம இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்கில் வளர்ந்தது தான். நான் இந்த பெட்டில் உள்ள பாதி அசோலா ஃபுல்லாக எடுத்துட்டேன். அதுவே கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் கூட ஃபுல்லாக வந்துருச்சு. இன்னும் பேலன்ஸ் வந்து ஒரு அண்ணன் கூட வரும் போல். இப்போ வந்து நான் பெட்டை க்ளீன் பண்ணிட்டுருக்கிறதுனால இது ஃபுல்லாக நான் எடுத்துகிட்ருக்கேன். நம்ம கிட்டத்தட்ட முக்கால்வாசி அசோலா வந்து அள்ளிட்டோம். கிட்டத்தட்ட இருக்கே ஒரு கூட ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் அசோலா இருக்குது. தண்ணி மட்டும் ட்ரைன் ஆகலை. தண்ணி ட்ரைன் ஆகணும்னா நம்ம வந்து சாணி கரைச்சி போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஃபில் பண்ணிட்டு அசோலாவை போட வேண்டியதுதான். அவ்வளோதான் வேலை. இது வந்து நம்ம ஆர்கானிக் மெத்தடில் பண்ணுறதுனால நான் வந்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் போடலை. இதில் அது வந்து போடுவாங்க, பட் நான் ஆனால் போடல. போடாமே நம்மளுக்கு இவ்வளோ ப்ரொடக்ஷன் வருது. போட்டால் இன்னும் கொஞ்சம் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து மெயினாக எதுக்கு போடுறதுன்னு பார்த்தா ஃபங்கஸ் அஃபெக்ட் வராமல் இருக்கிறதுக்கு தான் போடுறது. நம்ம இதில் அது இல்லாத காரணத்தினால நான் வந்து போடல. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முக்கால்வாசி தண்ணி வந்து நம்மளுக்கு வெளியேறிச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து சாணி கரைச்சி இதில் ஊற்ற வேண்டியதான். வாங்க நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நீங்களே பார்க்கலாம், எல்லாமே இதுலேருந்து வெளியேறின தண்ணி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முக்கால்வாசி தண்ணி போயிடுச்சு. நம்ம வந்து இப்போ மூடி வச்சு இதை மூட வேண்டியதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சாணி போதும் நம்மளுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாணி கரைச்சி போட்டது தண்ணி ஊற்றுனது எடுக்கல, அதனால இதை சும்மா போட்டிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து நம்ம அசோலா பெட்டில் வந்து தண்ணி ஃபில் ஆகிட்டுருக்கு. தண்ணி ஃபில் ஆகி முடிச்சதுக்கப்புறம் நம்ம க்ளீனிங் ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், இதுவும் க்ளீனிங் ப்ராசஸ். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.